தமிழ் திரையிசை உலகத்துல கவியரசர் கண்ணதாசன், அப்புறம் எம்.எஸ். விஸ்வநாதன். இவங்க 2 பேரும் சேர்ந்த கூட்டணி ஒரு பொற்காலம். கவிஞர் கண்ணதாசன் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுறதா இருக்கட்டும், அந்த பாட்டுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்கிறதா இருக்கட்டும். இவங்க 2 பேத்துக்கும் நடுப்பற இருந்த விஷயங்கள், இவங்களுக்குள்ள நடந்த செல்ல சண்டைகள பழைய வீடியோக்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில சிவாஜி படத்துல ஒரு பாட்டு எழுதும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் இது. கவிஞர் கண்ணதாசன் தமிழ் சினிமாவோட முக்கியமான பாடலாசிரியரா இருந்து பல திரைப்படங்கள்ல பாடல்கள் எழுதியிருக்காரு. அவரோட கவிதைகள் வெறும் வரிகளா மட்டும் இல்லாம மக்களோட இதயங்களை நேரடியா பேசுற மொழியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. மனிதர்களோட உணர்ச்சி எல்லாத்துக்குமே தன்னோட பாடல்கள் மூலமா உயிர் கொடுத்த ஒரே கவிஞன்னா அது கண்ணதாசன் மட்டும்தான். மனதை உழுக்கிற வரிகள், வாழ்க்கையை வழிநடத்துற வார்த்தைகள், இது 2யுமே கொண்ட கண்ணதாசனோட பாடல்கள் தமிழ் மக்களோட நெஞ்சங்கள்ல எப்பவும் நிலைச்சு நிக்கிற நினைவா இப்பவும் இருந்துட்டு இருக்கு. சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, மனோரமா, சந்திரபாபு, ஜெயலலிதா அப்படின்னு பலர் நடிச்சு 1972 வெளியான திரைப்படம் தான் நீதி. படத்தை சி.வி. ராஜேந்திரன் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல வர்ற ஒரு பாடலுக்கு எம்.எஸ்.வி. மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு போதையில இருக்க ஹீரோ தன்னை சுத்தி இருக்கவங்கள பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் பாடணும். அதே மாதிரி கடவுளை விமர்சனம் பண்ற மாதிரியும் இருக்கணும். இதுதான் பாட்டோட சூழ்நிலை. இந்த பாட்டோட சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதணும்னா அது கண்ணதாசனை தவிர வேற யாராலையும் முடியாது அப்படின்னு தெரிஞ்சு கண்ணதாசனை பாட்டு எழுதுறதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா கண்ணதாசன் வர கொஞ்ச நேரமானதுனால சில டம்மி வார்த்தைகளை போட்டு எம்.எஸ். விஸ்வநாதனே அந்த பாட்டை எழுதி முடிச்சிடுறாரு. அந்த டம்மி லிரிக்ஸை பாடிட்டே கண்ணதாசன் இசையமைச்சிட்டு இருக்காரு. திடீர்னு ஸ்டூடியோக்குள்ள நுழைஞ்ச கண்ணதாசன், பாடல் நல்லா இருக்கு, ஆனா இந்த வரிக்கு பதிலா நான் சொல்ற வரிய மாத்தி எழுதிக்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பாடல் தான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். இந்த பாட்டுல எம்.எஸ். விஸ்வநாதன் முதல்ல எழுதியிருந்தது இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் அப்படிங்கிற வரிகள் தான். ஆனா கண்ணதாசன் ஒரு குடிகாரன் இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் அப்படின்னு பாட்டோட முதல் வரியை மாத்தி எழுதிக்க அப்படின்னு சொல்லி எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இயக்குனர் கேட்டுக்கிட்ட மாதிரி குடிகாரன் கடவுளை விமர்சிக்கிற மாதிரியும் வரிகளை எழுதி கண்ணதாசன் அசத்திருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.